நான் யார், எங்கிருந்து வந்தேன், இறந்த பிறகு எங்கே போக போகிறேன், அந்த கடவுள் யார், நான் அந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றதே ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூர்வம். குரு கிடைச்ச பிறகு அவருடைய அருள் கிடைச்சி அவருடைய போதனை கிடைக்கிறது அதை விட அபூர்வம். இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். ரொம்ப நாள் இல்லை, மாதமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ரொம்ப ஒர்க் டென்ஷன், பிஸி, அதனால தான் வீடியோஸ் அதிகமாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராகவே வரும். ஒரு நியூ சீரீஸ் நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 6 months to 1 year இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு டாபிக் பற்றி நான் வீடியோஸ் பேசியிருக்கேன். பட் ரொம்ப இன் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக கிளியராக நான் சொன்னது கிடையாது. வேர்ல்ட் ஆஃப் லைட். ஸோ வேர்ல்ட் ஆஃப் லைட் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் டார்க். இதை நம்ம இத்தனை வருஷம் நம்ம பார்த்தோம் நம்ம சேனலில். ஸோ ஜின்னு, கோஸ்ட்டு, இந்த ரெட்டை காட்டேரி, பிசாசி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவான விஷயங்களுக்கு ஒரு சக்தி இருக்கோ, அதுங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அதோடைய தன்மை, இதெல்லாத்தையும் நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம சேனலில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது மூலியமாக நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா நம்ம எதை மெயினாக தெரிஞ்சுக்கணுமோ அதை விட்டுட்டு அதை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நல்லா மேலே வந்த ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கும். அதை செயல்படுத்துகிறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மியூசிக் டைரக்டர் இளையராஜாவாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும். நம்மளுடைய ஹார்ட் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் எப்படி, அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் எப்படி, இதெல்லாம் நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சில இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமையே இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரியும். ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட் நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு போய் விடுதோ, அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் நம்ம மூலியமாக பிறருக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கும் நம்ம மூலியமாக பாஸ் ஆகிறதுக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் நம்மளை நாம் திருத்திக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பார்த்துருக்கோம். ரஜினி சார் சினிமாவில் நடந்த விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் ஒரு பர்டிகுலரான ஒரு மெடிடேஷனை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் யூனிவர்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் கூட நம்மளுடைய ஹார்ட்டை கனெக்ட் பண்ண முடியும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு டாப் லீடுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது நாம் சொல்லக்கூடிய விஷயமும் அவர் சொன்ன விஷயமும் பார்த்திங்கன்னா நல்லாவே லிங்க் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் அவரை சொல்கிறேன்னா, ஏன்னா நாம் ஒரு விஷயம் சொல்கிறத விட ஆல்ரெடி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க அந்த விஷயத்த சொல்லும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு கிளிப்பை நான் ஸ்டார்டிங்கில் போட்டேன். ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், வேர்ல்ட் ஆஃப் டார்க் நம்ம சேனலில் பார்த்தாச்சு இத்தனை வருஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டை யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது.
அது நான் ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து இதை இப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து நல்ல விஷயங்களும் உருவாகும், கெட்ட விஷயங்களும் உருவாகும். இதை வந்து நம்ம கரெக்டாக பக்குவப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா நாமளும் நல்லா இருக்கலாம். பிற மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப்பில் கொண்டு போகிறதுக்கு நாம் கரெக்டாக இருந்தால் தான் அது நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி எதை பார்க்க போகிறோம்னா சோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சோல் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். பட் இப்போது அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டெப்த்தாக டாப் நாச் வரைக்கும் அதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ நம்மளுடைய தேர்ட் ஐயை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த தேர்ட் ஐயை ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கண்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போ வந்து இது ஒரு லெக்சர் மாதிரி எடுத்துக்கோங்க. தினைக்கும் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி பேசுகிறதோடைய கண்டினியூஷன் வந்து அடுத்த நாள் வரும். அன்றைக்கி அடுத்த நாள் பேசுனதுடைய கண்டினியூஷன் வந்து அதுக்கு அடுத்த நாள் வரும். ஸோ இப்போ ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். ஸோ ஆர்டர் வைஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, மேரேஜ் ஆகியும் கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நான் பேசக்கூடிய இந்த டாபிக் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே உங்கள் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு கோஸ்ட் வீடியோ வந்து போடுறோம், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது வந்து கொஞ்ச நாள் தான். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம சேனல் மூலிமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும்னு நான் வந்து ரொம்ப நாளாக அந்த யோசனை இருக்குது. ஸோ அதனால தான் அப்பப்போ இந்த டாபிக் வந்து நான் வந்து பேசுவேன். ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இவ்வளோ நாள் வந்ததில்லை. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் பேசியிருக்கிறேன். பட் ஆனால் வந்து கண்டினியூஸாக பேசினதில்லை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் மறந்துருப்பீங்க. இது வந்து ஒரு இப்போ இன்ட்ரொடக்ஷன் டாபிக் மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலுங்கிறது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் தான் வந்து அது கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட் இருக்கே, இதுதான் வந்து மனுஷனை வந்து நல்லது பண்ணுறதுக்கும் சரி, கெட்டது பண்ணுறதுக்கும் சரி ஒரு திறவுகோல், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் இருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேட்போம், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கேட்போம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செயல்படுத்த மாட்டோம். என்ன காரணம்னா மனசுக்குள்ளார வந்து அது ஆழமாக பதியாத வரைக்கும் நம்மளால் செயல்படுத்த முடியாது. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அவன் இதை பண்ணானாலும் அவன் இப்படி ஆனா, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, நமக்கு ஆசை வரும், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய உள்ளம் வந்து பலவீனமாக இருக்கும். அப்போது அந்த உள்ளத்தை வந்து முதல்ல பக்குவப்படுத்தணும். உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கிற விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய விஷயம் நம்மளுடைய ரியல் லைஃப்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளான் பண்ணுவோம், ஆனால் நடக்காது. செயல்படுத்தலாம்னு நினைப்போம், ஆனால் அதுவும் வந்து நடக்க முடியாமல் போகும். ஏன்னா அந்த உள்ளம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அது எப்போ கண்ட்ரோல் மீறி போயிருக்கும்.